பள்ளிப்பத்து பஞ்சாயத்து ஊர் குப்பைகளை பள்ளிக்கூடம் அருகில் அதிக அளவில் கொட்டி துர்நாற்றம் வீசும் அளவிற்கு குப்பைகள் நிறைந்துள்ளது. மழைநீர் தேங்கி சகதி வாடை அடிப்பதால் ஊர் மக்களும் பள்ளி நிர்வாகமும் பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்த காரணமாக குப்பைகளை அள்ளாமல் பதிலுக்கு பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் நல்ல தண்ணீர் பைப்பை துண்டித்துள்ளனர். இது பஞ்சாயத்து தலைவருக்கு அழகா? பள்ளிப்பத்து பஞ்சாயத்து அராஜக போக்கில் செயல்படுகிறது. பஞ்சாயத்து தலைவர் தைரியமா கால் மேல ஒரு ஹஸ்பண்ட் பஞ்சாயத்துக்குள்ள சொல்றாரு, எங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது உங்களால, 5 வருஷம் நாங்க தான். எல்லா ஊர்லயுமே எல்லா பஞ்சாயத்துலயுமே ஜெனரேட்டர் மூலமா தண்ணி ஏற்றினாங்க. இவங்க அதையும் கேட்டு பார்த்தா செய்யல. நாங்களா ஊர்ல இருந்து காமராஜர் நற்பணி மன்றம்னு ஒன்று இருக்கு, அவங்களா செலவு பண்ணி தண்ணி ஏற்றினாங்க. அதே கெடுக்கிறது தான் பாருங்க. எங்கிட்ட கேட்காம நீங்க எப்படி பண்ணலாம்? நாங்க நல்லது பண்ணாலும் அவங்க அதிகார தோரணையில எங்கிட்ட மிரட்டுறது. நாங்க இல்லாம எங்கிட்ட பெருமிச்சமாக நீங்க என்ன பண்ணலாம்? ஊருக்குள்ள தலைவரே ஊர்ல இல்ல, மெம்பர்கிட்ட கேட்டாலும் எனக்கு நீ ஏன் ஓட்டு போட்டா? இப்ப அவதான் கேக்குறாங்க. ஒரு மெம்பர்கிட்ட போய் எனக்கு கேக்குறேன், ஓட்டு ஏன் போட்டா? நீ அடுத்தாட்ட மாத்தி போட்டுக்க, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது திருச்சிட்டா சொல்லிட்டு போறாரு. நான் இதுக்கு அதான் கிளர்க் இருக்காங்களா, வார்டு மெம்பர் இருக்காங்களா, அவங்க கூட போங்கிறாங்க. வார்டு மெம்பர்கிட்ட போனா பஞ்சாயத்து தலைவர் இல்லாம எந்த வேலையும் இங்க நடக்காது. இப்படி எந்த ஒரு அடிப்படை வேலையும் இந்த பள்ளிப்பத்து பஞ்சாயத்துக்கு நடந்ததே கிடையாது. ஆரம்பத்துல இருந்து நீங்க ஊருக்காரங்கிட்ட விசாரிச்சு விடுங்க, ஒரு வேலை நடக்கல. ஸ்கூலு இப்ப அடுத்த எக்ஸாம் இருக்கு, பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. ஏதோ ஒரு கொசு கடிச்சு காய்ச்சல் ஏதாவது வந்தா பசங்க எப்படி எக்ஸாம் எழுதுவாங்க? ரோட்டை தாண்டி தண்ணி போய்கிட்டு இருந்தது. ஆனால் யாருமே பார்க்கவும் இல்லை. 10 நாளாக தண்ணி கிடந்தது. நானே என்னோட சொந்த செலவில் ஒரு 25,000 ரூபா செலவு பண்ணி பைப் போட்டு வடிகால் அமைச்சு தண்ணியை வடிய வச்சிருக்கனால அந்த ஊரில் உள்ள பக்கத்து ஊரில் உள்ள தண்ணி எல்லாமே சேர்ந்து தான் வடிஞ்சிருக்கு. இல்லைன்னா தண்ணி இன்னும் வரைக்கும் அங்கே தேங்கி இருக்க தான் செஞ்சு. 2 நாள் தான் அடமலை. அந்த அடமலை பஞ்ச காலத்தில் தண்ணி அங்கங்கே தேங்கி இருந்ததை கிராமத்துக்காரங்க தான் செலவு பண்ணி அவங்கவுங்க சொந்த செலவில் எடுத்து விட்டாங்களே தவிர இந்த பஞ்சாயத்து நிர்வாகமோ பஞ்சாயத்தோ எந்த விதமான வேலையும் செய்யலை. கிராமத்தில் பூச்சிக்காடு ஸ்கூலுக்கு என்ன பாவம் பண்ணிச்சு தெரில. இப்போ அந்த பைப்பு இணைப்பு, அதாவது குடிதண்ணி இணைப்பையும் கட் பண்ணி விட்டாச்சுன்னா குடிதண்ணி கொடுக்கூட. காரணம் என்ன? குப்பைமேட்டை கிளீன் பண்ண சொன்ன ஸ்கூல் ஊர் நிர்வாகம் காரணம். இதை காரணம் காட்டி கட் பண்ணுறாங்க. ஸ்கூல் இணைப்பை துண்டிக்கிறது எவ்வளோ பெரிய பாவம். என் பிள்ளையும் படிக்கும், உங்கள் பிள்ளையும் படிக்கும், எல்லா பிள்ளையும் படிக்கும். இன்றைக்கி இந்த கிராமத்தில் சுற்றுப்பட்டு கிராமம் வள்ளி வலை, கீழகானம், சோனாட்டு வலை, செங்குழி, பூச்சிக்காடு, செந்தாமரை வலை, நாதங்கணறு. இந்த பஞ்சாயத்து போர்டு தலைவருக்கு சொந்த ஊர் நாதங்கணறு. அந்த ஊரை சேர்ந்த பிள்ளைங்களும் படிக்க வருது. அப்போ அந்த மாதிரி ஒரு பொது பிள்ளைங்க படிக்கிற இடத்துல ஸ்கூலுக்கு தண்ணி இணைப்பை கட் பண்ணுறேங்கிறது எந்த வகையில் நியாயம்? முத்துன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஊரில் அவர் தான் பஞ்சாயத்து போர்டு தலைவர்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவங்ககிட்ட சொல்லியாச்சு, எப்பா பார்க்க சொல்லுன்னு. அவன் தலைவர் உடுமலைப்பேட்டில் இருக்காங்க, வந்துகிட்டு இருக்காங்க, உடுமலைப்பேட்டில் வந்துட்டு இருக்காங்கன்னு இதே கதை சொல்லி